இந்த மாட்டோட கறவை திறன் பாத்தீங்கன்னா காலையில 10 சாயந்தரம் 10 வரும். இந்த சூப்பர் குவாலிட்டியான மாடு எல்லா ஊருக்கும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்க மாட்டுக்கான நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 85,000 மட்டும்தான். உங்க ஏரியால யாராவது வாங்கிருக்காங்களா இவர்கிட்ட? ஏதாவது எங்க ஏரியால நிறைய பேர் தோட்டத்துகள்ல வாங்கியிருக்காங்க. யாராவது போய் பாத்தீங்களா இல்லையா? பாத்துருக்கோம். என்ன சொன்னாங்க அவங்களாம்? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்திருக்கோம். ரெட் சிந்தி கிராஸுங்க. இது பல் அரைக்கடை, இரண்டாணித்து, சுழி சுத்தமான மாடு. காலையில 8 சாயந்தரம் 7 கறக்கூடிய கெப்பாசிட்டி. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 74,000ங்க. இவர் எங்களுக்கு திருப்திகரமா இருந்தது. ரேட்டு பேசுறோம், முன்ன பின்ன குறைச்சி கொடுக்குறாரு. நல்லா. திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூர் வாயலூர் பஞ்சாயத்துனா சென்னை பக்கத்துல. பக்காவான மடி வரிசைங்க பாருங்க, காம்பு பாருங்க, அப்படி தொட்டா பால் வரும். நல்ல குணமனம், நல்ல தோல் லூசு. நல்ல சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க சேலம் ஹரி. நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்படி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் வியாபாரம் நடந்துகிட்டு வருது. நம்ம கிட்ட 65,000 முதல் 1,20,000 வரைக்கும் மாடுகள் இருக்கு. 15 லிட்டர் கறவையில இருந்து 25 லிட்டர் கறவை வரைக்கும் மாடுகள் இருக்கு. நம்ம பண்ணையில கொடுக்குற ஒவ்வொரு மாடுகளுக்கும் உத்தரவாதம்ன்ற பேர்ல 4 காம்பு கேரண்டி கொடுக்குறோம். தண்ணி தீனி கேரண்டி கொடுக்குறோம். மாட்டுல உடம்புல எந்த நோவு நொடி இல்லைங்கிறது கேரண்டி கொடுக்குறோம். மாடு மூளை வரத்துக்கு கேரண்டி கொடுக்குறோம். மாடு கறக்கிற கறவைக்கு கேரண்டி கொடுத்து தமிழ்நாட்டிலே நம்ம ஒரு பண்ணையில மட்டும்தான் இந்த மாட்டுக்கு இந்த விலைன்ட்டு யூடியூப்ல பப்ளிக்கா சொல்லி இத்தனை கேரண்டி கொடுக்கறது. எந்த சந்தையிலும் எந்த பண்ணையிலையும் கொடுக்கறதுல நம்ம ஒரு பண்ணையில மட்டும்தான் கொடுக்குறோம். மக்கள் எல்லாரோட காணொலியும் பாக்குறீங்க. வாங்க நான் மார்க்கெட்ல வாங்கி தரேன்னு சொல்றாங்க, வாங்க பண்ணையில வாங்கி தரேன்னு சொல்றாங்க. என் மாடு 30 லிட்டர் கறக்குன்னு சொல்றாங்க, என் மாடு 40 லிட்டர் கறக்குன்னு சொல்றாங்க. அவங்களோட பொருளை விற்கிறதுக்கு வித்தா அவங்களுக்கான ஒரு லாபம் வரும். இப்ப நான் ஒரு மாடு என் பண்ணையிலே விற்கிறேன்னா லாபம் வரும், வராம இருக்காது. நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்களா, உங்களுக்கு தெரியும். உங்க கண் பட இத்தனை நாளா நீங்க வாழ்ந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 30 வயசா இருக்கலாம், 50 வயசா இருக்கலாம். உங்களுக்கு அத்தனை வருஷம் அனுபவங்கள் இருக்கும். அப்ப உங்க வயசுல இந்த மாடுகள் இத்தனை லிட்டர் கறக்குமான்றதை நீங்க யோசனை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து போய் இங்க வரீங்க. நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன். நான் அது எல்லா காணொலியும் நான் பப்ளிக்கா போட முடியாது. அதனால அவங்களோட பிராண்டை விற்கிறதுக்கு அவங்க பணம் சம்பாதிக்க எல்லாருமே முயற்சி எடுப்பாங்க. எல்லாருமே தொழில உண்மையா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தெளிவான பொருளா நல்ல பொருளா பார்த்து தேடி உங்க ஏரியாவுக்கு எந்த மாடுகள் செட் ஆகுமோ அதை மட்டும் வாங்குங்க. எல்லாரும் சொல்றாங்க 25 லிட்டர் கறக்கும், 35 லிட்டர் கறக்கும், என் மாடு கருப்பு வெள்ளையில இருந்தா கறக்குன்னு சொல்றத 100% நம்ப வேண்டாம். நான் நல்லதுதான் சொல்றேன். நம்ம உங்க ஏரியா சுற்று வட்டாரத்துல என்ன மாடு இருக்கோ அதை பார்த்து தேடி வாங்குங்க. மக்கள் இன்னைக்கு ஆசை வெள்ளத்தை காமிச்சு ஏகப்பட்ட பேர் நஷ்டத்துல போயிருக்காங்க. என் பண்ணைக்கு நீங்க நம்மனாலும் சரி நம்மாட்டி சரி இதை நான் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுங்க. எனக்கு எப்பயும் போல நான் நல்ல மாடுகள் தான் வைக்கிறேன். என்கிட்ட ரிட்டர்ன் கஸ்டமர் இருக்காங்க, வாங்கிட்டு போறாங்க. ஆனா வாரத்துல குறைஞ்சது 2 பேர் எனக்கு இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன்னு சொல்லும் போது எனக்கு அந்த வருத்தமா இருக்குது. அதனால மக்களுக்கு ஏன் ஒரு விழிப்புணர்ச்சி இருக்க மாட்டேங்குது? மத்தவங்க சொல்றாங்கன்ற அந்த ஆசை கடல்ல போய் நம்ம மிதக்க கூடாது. என்னைக்கும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டு பக்கத்துல இதுக்கு முன்னாடி உங்க முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்து வளர்ந்த மாடுகள் மட்டும்தான் உங்க இடத்துக்கு செட் ஆகும். நீங்க ஹைபிரிட் மாடு போடணுமா? அப்ப பிராய்லர் கோழி எப்படி 40 நாள்ல 2 கிலோ கறி வருது? அதுக்கான பராமரிப்பு என்ன? அதுக்கான எத்தனை ஊசிகள் போடுறாங்க, என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்றாங்க? சேம் தான் HF மாடுங்கிறது. 20 லிட்டர் கறக்கிறது பிராய்லர் கோழி தான். செயற்கை முறையில உருவான இனம் தான் அது. இயற்கையே உருவான இனம் நல்லாவே இருக்கும். செயற்கையே உருவான இனம் அதிகமா கறவை தரும், அதிகமா ஆபத்தானது. தெளிவா கத்துக்கிட்டு ஒரு தொழில் இறங்க. கத்துக்காம இறங்கி லட்சக்கணக்கில் இந்த தொழில் கொடுத்தா லட்சக்கணக்கில் கொடுக்கும், அழிச்சா அடியோடு அழிச்சிரும். HF மாடு மெயின்டெனன்ஸ் ரொம்ப இருக்குமா? HFனா மெயின்டெனன்ஸ் இல்லன்னா இறந்து போயிருக்காங்க. ஆமா, இறந்து போயிரும். இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காருங்க, 3 லட்சம் போட்டு 2 மாடு வாங்கினாராங்க. சென்னைக்கு வாங்கிட்டு போயிருக்காரு. 2 HF மாடு, பிரீடு மாடு. போன உடனே ஒரு மாடு செத்து போயிருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு விஷயங்களும் பொறுமையா இருங்க, நல்ல தெளிவா முடிவெடுங்க. நம்ம இன்னார்ட்ட வாங்கக்கூடாதுன்னா நான் சொல்ல மாட்டேன், என்கிட்ட வாங்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பொறுமையா தெளிவா ஆளை தேர்ந்தெடுங்க, நல்ல மாடுகளா வாங்குங்க, தெளிவா கறந்து. அந்த ஊருக்கு என்ன மாடு செட் ஆகும்? ஆமா, வெயிலுக்கு முன்னோர்கள் பிற்காலத்துல எந்தெந்த மாடை பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி டைப்ல கொண்டு போய் வச்சுக்கோங்க. 15 லிட்டர் கறக்கிற மாடு உங்க ஊர்ல கரைச்சுன்னா அவ்வளவுதான் கறக்கும். தோட்டத்து வலிக்கு அதான் பண்ண முடியும். பண்ண டைப்ல போடுறது கெப்பாசிட்டி இருக்குதா? பண்ண டைப்ல போடு, ஏசியை போடு, ஃபேனை போடு, கீழே மேட்டு போடு. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணு. டெய்லி புரோட்டீன் ஊசி அடிக்கணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சும்மா ஏனத்தானல எல்லா விஷயமும் பண்ண முடியாது. எல்லாம் ஆசையை கட்டுவாங்க. 1 லட்சம் நான் சம்பாதிக்க வைக்கிறேன், 10 லட்சம் சம்பாதிக்க வைக்கிறேன். போன வாரம் இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாப்புல 70,000 ரூபாய் வேலையை விட்டுட்டு நான் மாடு வாங்கி ஜெயிக்க போறேன்ட்டு. ஏங்க போய் வேலையை பாருங்க, இது பார்ட் டைமா பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். என்னாட்டான ஒருத்தர் சொல்ல மாட்டான், அது தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ நீங்களே சில விஷயங்கள் எனக்கு HF மாடு சென்னை கொடுன்னு கேட்டா நான் கொடுக்க மாட்டேன். செட் ஆகாது பண்ணு சொல்லுவேன் எடுத்த வாரத்துக்கு. அதே மாரி ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிட்டு போறவங்க, நான் பாத்துக்கிறேன்னு வாங்கிட்டு போறவங்க, அது அவங்களோட விருப்பம். ஆனா நான் மேக்சிமம் எல்லாத்துக்குமே அறிவுரை கொடுத்துருவேன். இது செட் ஆகாது, வேணாம், வேற மாடு பாருங்க, இதுதான் செட் ஆகும்னு தெளிவா சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க, நான் சொல்றேன். நம்ம பண்ணைக்கு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக் கஸ்டமர் அதிகம். நாம கொடுத்த இது வரைக்கும் நீங்க என்ன நினைச்சாலும் சரி, தமிழ்நாட்டிலே சக்சஸ் ஆன பண்ண நம்மளது ஒண்ணுதான். 95% ரிட்டர்ன் பேக் கஸ்டமர்.
கொடுத்த மாடு சொன்ன மாதிரி பால் கறந்துச்சு, அண்ணன் சொன்ன மாதிரி கறந்துச்சுன்னு ஒவ்வொருத்தவங்க வாயிலையும் வீடியோல போட்டிருப்போம், எடுத்து பாருங்க. நீங்க நம்ம பண்ணைக்கு மாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டா வெள்ளிக்கிழமை காலைல 6 மணிக்கெல்லாம் இங்க வியாபாரம் ஸ்டார்ட் ஆயிரும். ஷோ குவாலிட்டி மாடு, பெருமாடு இந்த மாதிரி எடுக்கணும்னு நீங்க ஆசை இருந்ததுனாவே காலைல 6 to 10க்குள்ள வந்துடணும். நீங்க மதியமா வரது இங்க பிரயோஜனமற்ற வேலை. ஏன்னா இங்க மாடு மாடுகள் எல்லாம் வித்து போயிடும். இது சந்தை கிடையாது. 500 நிறைய மாடு வந்து வரன்றது. ஏமாத்திட்டு போறாங்க மதியத்துக்கு பிறகு. தெளிவான மாடுகள் 25 மாடுகள் தான் இங்க இறக்குவோம். அப்ப அந்த 25 மாடு டக்கு டக்குன்னு விற்பனை ஆயிரும். அதனால நீங்க நேரமா வாங்க, நல்ல மாடு தான் எடுத்துக்கலாம். ஆனா வெள்ளிக்கிழமை முழுவதும் மாடு இருக்கும். ஆனா நிறைய மாடு பார்த்து எடுக்கிறது எப்படி, 25 மாட்டுல எடுக்கிறது எப்படி, 10 மாட்டுல எடுக்கிறது எப்படி, நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி. வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்ம பண்ணையில மங்களகரமா ஒரு கிடேரி கண்ணு போட்டிருக்காங்க. ஹச்எஃப்ல கிராஸ் டைப்பான மாடு, 3ஆம் நீத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்று. காலை மாலை 2 வேளையும் சேர்த்து 20 லிட்டர் கறவை கறக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தண்ணி தீனி நல்லா இருக்கும். உடைச்சல் மாடு நல்ல கறவை வரும். பயந்துக்கு தேவையில்ல. நம்ம ஃபார்ம் டைப்ல தான் வச்சு வளர்த்தணும் கிடையாது. நீ தோட்டத்துல கூட வச்சு வளர்த்திக்கலாம். ஏன்னா தோட்டத்து முறையில இந்த மாடு தான். இந்த மாட்டோட கறவை திறன் பாத்தீங்கன்னா காலையில 10 சாயந்தரம் 10 வரும். இந்த சூப்பர் குவாலிட்டியான மாடு எல்லா ஊருக்கும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்க மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 85,000 மட்டும்தான். வேணுங்கிறவங்க வாங்க, நேரே எடுத்துக்கலாம். சீம்பாலோடு இருக்கு, செத்த கத்த எல்லாம் நீட்டா போட்டுருச்சு. தெளிவான மாடு. என்ன கண்டுபிடி ஹச்எஃப்ல கிராஸ், பெண் கன்று, கிடேரி கன்று. ரெட்டிப்பு லாபம் உண்டு. தாராளமா வாங்கிட்டு போய் தாராளமா யாரும் வளர்த்தி முதலாக்கிக்கலாம். ஹச்எஃப் மாடு என்ன ரேட் விற்குதுன்னு எல்லாம் பாக்குறீங்க. மார்க்கெட் நிலவரத்துல 20 லிட்டர் கறக்குற மாடு 85,000 நம்ம பண்ணையில ஒண்ணு தான் தருவாங்க. கண்ணுட்டி எப்படி அண்ணாச்சி? கண்ணுட்டி இதே மாதிரி கறக்குமா வருங்காலத்துல? அண்ணாச்சி தாராளமா கண்ணுட்டி இதே டைப்ல கறக்கும் அண்ணாச்சி. ஹச்எஃப் டைப்புனால நல்ல ஊக்கமான தீனி கொடுத்து சாப்பாடு கொடுத்து வளர்த்தனா நல்ல தாராளமா கறக்கும். பயந்து ஜெர்சியில 2ஆம் மீத்து மாடு, கடைப்பல்ல சுழி சுத்தமான மாடு. காலை மாலை 15 லிட்டர் கரை வரும். தோட்டத்துக்கு தேடிட்டு இருக்கவங்க, பட்ஜெட்ல எனக்கு ஜெர்சி கிராஸ்ல வேணும்னு தேடிட்டு இருக்கோம், தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாட்டை பொறுத்தவரைக்கும் கறவைக்கு தொந்தரவு இல்ல, குணத்துக்கு தொந்தரவு இல்ல, தண்ணி தீனிக்கு தொந்தரவு இல்ல. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, ஃபேட்டஸ்ன சூப்பரா வரும். பாக்குறதுக்கே மாடு ஒரு மகாலட்சுமி பாக்குற மாதிரி தான் இருக்கும். நல்ல காம்பு வருஷம் பாருங்க. அடிக்கு ஒரு காம்புல நல்ல தெளிவான மாடு, சூப்பரான குணம், ரொம்ப சாதுவான மாடு, குணத்துல நல்ல குணம். தண்ணி திணிக்கு அற்புதம். மாட்டை பொறுத்தவரைக்கும் குறை சொல்ல முடியாது. குணத்தை காமிக்கிற பாருங்க. பாருங்க பச்சை புள்ளையா நிக்கும். பசிக்குதுன்னு சொன்னா 1 ரூபாய் பால் கொடுக்குற அளவுக்கு நல்ல குணமானமான மாடு. தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு. யாரு வேணாலும் கலந்துக்கலாம். 10 வயசு பையன் கூட உட்காந்து பால் பீச்சலாம். அதனால இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 79,000. நேரடியா வாங்க, செக் பண்ணுங்க, எடுத்துட்டு போலாம். 79,000 விற்பனை விலை. சுழி சுத்த கடப்பல் முளைப்பு, தெளிவான மாடு, 2ஆம் மீத்து மாடு, 15 லிட்டர் கறவை கேரண்டி தரேன். ஷோ குவாலிட்டியில மாடு தேடிட்டு இருக்கீங்களா? தாராளமா இந்த மாட்டை தேர்ந்தெடுங்க. எனக்கு ஜெர்சியில காலையில 10 சாயந்தரம் 10 கறக்கணும், 2ஆம் மீத்து மாடா இருக்கணும், சுழி சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாடு சாலிடா காலையில 10 சாயந்தரம் 10 கறக்கும். நம்ம சைட்ல இருந்து கொடுக்குற கேரண்டி 18 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்குறோம். தண்ணி தண்ணி நல்லா இருக்கும், சுழி சுத்தமா இருக்கும். மாட்டு காம்பு வருஷம் பாத்தீங்கன்னா நல்ல ஊசி காம்புல நல்ல பெருங்குட்டு மாடு, ஷோ குவாலிட்டி மாடு. ஜெர்சி நாட்டு கிராஸ் மிக்சிங்னால ஃபேட்டஸ்னுக்கு தொந்தரவே கிடையாது. நல்ல பேக் வெயிட் உடைய மாடு. மாட்டை பாத்தீங்கன்னாவே தெரியும். மடி வரிசை பக்காவான மடி வரிசைங்க பாருங்க. காம்பு பாருங்க, அப்படி தொட்டா பால் வரும். நல்ல குணமனம், நல்ல தோல் லூசு, நல்ல பால் தார. பாருங்க மடி வைக்கணும், ஃபுல் லூஸ் இருக்குது. ஃபுல்லா மடி வச்சு தான் கண்டுபிடும். காலை மாலை 2 வேளையும் 18 லிட்டர் கரை வரும். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும், குணமனத்துல இருக்கும். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் குறைன்னு யாருமே சொல்ல முடியாது. வேணுங்கிறவங்க இந்த மாட்டுல லட்டு மாதிரி தூக்கிடலாம். கறவைக்கு மாற்றல, தண்ணி தீனிக்கு மாற்றல, குணத்துக்கு மாற்றல. ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த ஏரியாவுக்கு வேணாலும் மாட்டு தூக்கலாம். பண்ணைக்கு ஆகும், தோட்டத்து மேய்ச்சலுக்கு ஆகும். மாட்டுக்கு கேட்கற விற்பனை விலை 90,000 மட்டும் தான். நேரடியா வாங்க, பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம். தெளிவான மாடு. எல்லாரும் எனக்கு சிந்தி டைப்ல தான் மாடு வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். 2ஆம் மீத்து 6 பல் சுழி சுத்தமான மாடு. காலை மாலை 2 வேளையும் சேர்த்து காலையில 9 சாயந்தரம் 9 கரை வரக்கூடிய சைஸ்ல ஹெவி சைஸான மாடு. ரெட்டவரி மடி அமைப்புல பாக்குறதுக்கு நல்ல தோரணையில நல்ல நைஸ் தோல்ல கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா தாங்குற குவாலிட்டியில சுழி சுத்தத்துல மாட்டுல குறைங்கிறது கடுகளவு கிடையாது. இன்னும் 15 நாள் டெலிவரி டைம் இருக்கு. இந்த சூப்பரான குவாலிட்டி மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 87,000 மட்டும் தான். நேரடியா வாங்க, லைவா இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். சிந்தி கிராஸ், ஜெர்சி பிளஸ் சிந்தி மிக்சிங், தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு, ஷோ குவாலிட்டி மாடு. செம்புத்து காரி பாருங்க, சுத்த காரி கிடையாது. வெயிலுக்குலாம் பக்காவா இருக்கும். நல்ல நைஸ் தோல், மின்னு மின்ற குவாலிட்டியில நல்ல குணமான தெளிவான மாடு. கருங்காம்பு கறக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். மிஷின் போறவங்க போடல, கையில பேசலாம் விற்கலாம். மாட்டுக்கான விற்பனை விலை 87. 15 லிட்டர் கறவை வரணும். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கணும். குணமனத்துல நல்லா இருக்கணும். பிஸ்கட் கலரா இருக்கணும்னா அத்தனை செலக்ஷனுக்கு ஏற்ற மாடு இந்த ஒரே மாடு தாங்க. ஜெர்சியில கிராஸ், 2ஆம் நீத்து, கடைப்பல் முளைப்பு, சுழி சுத்தமான மாடு. காலை மாலை 2 வேளையும் 15 லிட்டர் கறந்துக்கோங்க. நல்ல பெருங்குட்டு மாடு கிடையாது, சின்ன மாடு கிடையாது. நல்ல ஷோ குவாலிட்டியான மாடு. பாருங்க வால்பட்டை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க.
நல்ல தெளிவான மாடு, நல்ல கொம்பு டைப்பு. மாட்டுக்கான விற்பனை விலை 73,000 மட்டும்தான். 15 லிட்டர் கறந்துக்கலாம். காட்டு வழி மேய்ச்சல் இந்த மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். குணமனத்துல சூப்பரா இருக்கும். தோட்டத்துக்கு நல்ல கை கடக்கமா எதிர்பார்க்கறவங்க தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் HF ரகமத்தை சேர்ந்த மாடு. வெள்ளிக்கிழமை அதுவுமா மங்களகரமா கெடேரி கண்ணு போட்டிருக்காங்க. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்று. தண்ணி தீனிக்கு அற்புதமா குணமனமா 6 பல் 2 அணைத்து காலை மாலை 2 வேளை 17 லிட்டர் கரை வரும். ஃபேட்டஸ் நல்லா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். நல்ல ஜெர்சியில டபுள் கலர் பேட்ச் இருக்க கண்ணு போட்டிருக்கு. நல்ல பிரம்மாண்டமான மடி செட் எடுத்திருக்கு. தண்ணி தீனிக்கு அற்புதமா குணமானத்துல நல்லா இருக்கக்கூடிய மாடு. 84,000 இதுக்கான விலையை கேட்கறோம். தாராளமா யார் வேணாலும் பிடிச்சிட்டு போய் இந்த மாட்டை வளர்த்தலாம். காட்டு மேய்ச்சலுக்கு வேணுமா காட்டு மேய்ச்சலுக்கு செட் ஆகும். ஃபார்ம் டைப் வேணுமா ஃபார்ம் டைப் செட் ஆகும். ஒரே ஒரு மாடு நான் வீட்டுல வச்சு வளர்த்தணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா செட் ஆகும். 84,000 விலை. 15 லிட்டர் கறவைக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம். 17 லிட்டர் கறந்த மாடு, சுழி சுத்தமான மாடுங்க. அதான் எந்த உச்சவசாரமும் இல்லாத மாடு ஃபர்ஸ்டே சொன்னோம். பொட்டக்கண்ணு, ரெட்டிப்பு லாபம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி, சிவகிரிப்பட்டி. யூடியூப்ல நிறைய வியாபாரிகள் வராங்கல்ல, நிறைய வர்றாங்க. இவங்களை பிடிச்சிருக்கு, மாடு நல்லா இருக்கு, அதனால வாங்கலான்ட்டு வந்திருக்கோம். உங்க ஏரியால யாராவது வாங்கியிருக்காங்களா இவர்கிட்ட? ஏதாவது எங்க ஏரியால நிறைய பேர் தோட்டத்துகள்ல வாங்கியிருக்காங்க. யாராவது போய் பாத்தீங்களா இல்லையா? பார்த்திருக்கோம். என்ன சொன்னாங்க அவங்களாம்? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்திருக்கோம். மாடு கம்ப்ளைண்ட் இல்லை? கம்ப்ளைண்ட் இல்ல, நல்லா இருக்கு. வரம்பத்துல எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? வரையில 5 வாங்கலான்ட்டு வந்தோம். இப்ப மாடு பூரா போயிருச்சு. சரி, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கலாம். அதனால 3 மாடு வாங்கிருக்கோம். 3 மாடு வாங்கிருக்கீங்க? 3 மாடு வாங்கிருக்கோம். இந்த மாடு, அந்த மாடு, இந்த மாடு. மாடு எப்படி இருக்கு? குணத்துக்குலாம் எப்படி நல்லா இருக்கு? நல்லா எவ்வளவு கறவை சொல்லியிருக்காங்க இந்த மாடு? கறவை 10 கறக்கும் இருக்கு. 20. அந்த கருப்பு அது 15 கறக்குன்னு இருக்கு. 2 வேளைக்கு. 8, 7, 15. வீட்டுல 15 மாடு இருக்கு. மாடு வளர்ப்பு உண்மையிலே லாபம் தானே இப்படி போகுது? இப்போ பரவாயில்லைங்க, நல்லா பாத்துக்கிட்டா லாபம் தான். லாபம் இருக்குது. இருக்கு. HF மாடுகள் ஏன் வாங்கல? அது வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குதுங்க. ஏற்கனவே வாங்கியிருந்தீங்களா HF? இருக்குதுங்க, எங்ககிட்ட இருக்கு. இழைக்குதோ? இலைக்குது, வெயில் தாங்க மாட்டேங்குது. பால் சீக்கிரம் குறைஞ்சிருச்சு. பால் திக்னஸ் இருக்காதுன்னா இல்ல, ரேட்டு குறைவா fat போகும். வெள்ளை, ஃபேட்டஸ் இருக்காது. அதனால நீங்க பால் எங்க குடுக்குறீங்க? சொசைட்டி சொசைட்டி கொடுக்குறோம். எவ்வளவுன்னு வித்துட்டு இருக்கீங்க? இப்ப 40 ரூபான்னு போயிட்டு இருக்கு. ஏன்னா வாங்கிட்டு போயிருக்கோம், ஏற்கனவே வாங்கிட்டு போயிருக்கோம். இவர்கிட்டயா? வாங்கிட்டு போயிருக்கோம். இது அப்போ 2வது டைம் வரீங்களா? 2வது time. அந்த மாடுகள் சொன்ன மாதிரி கறக்குதா? வாங்கின மாடு கறக்குது. கறக்குது. எத்தனை சொல்லி இருந்தாரு? அது 7, 8 சொன்னாரு. அதே மாதிரி 15 கறக்குது. எத்தனை மாடு வாங்கிருந்தீங்க முன்னாடி வந்தவங்க? முன்னாடி 3 வாங்கிட்டு போனோம். ஓகே, இப்பவும் 3 கறக்குது. ஏன் லோக்கல்ல சந்தைகள் எல்லாம் விட்டுட்டு இவரை செலக்ட் பண்ணீங்க? சரி, இங்க கொஞ்சம் நல்லா இருக்குது அண்ணன்ட்ட வாங்குறதுக்காக. இல்ல சந்தையில வாங்கினா கேரண்டி கிடையாது, ஒண்ணு கிடையாது. கேரண்டி கிடையாது, இவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. சரி, எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில? காலையில நாங்க அங்க வீட்டுல இருந்து 2 மணிக்கு கிளம்பணும். அங்க இருந்து 2 மணி 2:30 கிளம்பணும். இங்க 6 மணிக்கு வந்துட்டோம். இனி அடுத்த வாரம் வரணுமா? வரணும். தீவனம் எதுவும் போட்டிருக்கீங்களா? தீவனம் ஆனப்புல்லு போட்டிருக்கோம், வெள்ளைச்சோளம் போட்டிருக்கோம். என்ன தீவனம் கொடுத்தா நல்லா பால் கறக்கும்? மக்களுக்கு ஒன்று சொல்லி கொடுங்க. வெள்ளைச்சோளம் கொடுத்தா நல்லா இருக்கும். சோளத்தட்டு பச்சையா ஆனப்புல்லுக்கும் பால் கறக்குது. தீவனம் தண்ணி நல்லா வச்சா நல்லா பாத்துக்கணும். இல்ல சூப்பர் நேப்பியர் அவ்வளவு பால் கறக்க மாட்டேங்குன்னு சொல்றாங்க. சூப்பர் நேப்பியர் கொடுத்தா அவ்வளவு? அதெல்லாம் நாங்க வாங்குறது இல்லைங்க. இல்ல, அதெல்லாம் நாங்க வாங்குறோம். என்னெல்லாம் போட்டிருக்கேப்போ? வெள்ளைச்சோளமும், வெள்ளைச்சோளத்தட்டு, ஆனப்புல்லு, வைக்கப்புல்லு, இதுதான் கொடுக்குறோம். இந்த அடர் தீவனம், இந்த சாக்குல வர தீவனம் இருக்கு, அதெல்லாம் நாங்க வாங்குறது இல்லைங்க. அது கொடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். அது கொடுக்காமலே இவ்வளவு நல்லா கறக்குங்களா? அப்படியா? விலைக்கு வாங்கி எல்லாம் போட மாட்டீங்க? அதெல்லாம் வாங்குறது இல்லைங்க. நாங்களே மிஷின் வச்சிருக்கோம், அறுத்து போட்டுக்குவோம். எல்லாத்தையும் சோளத்தட்டு, ஆனப்புல்லு எல்லாத்தையும், காஞ்ச சோளத்தட்டு எல்லாத்தையும் ஒன்னா அடிச்சு அள்ளி வச்சு அதை சாப்பிட்டுக்கிறோம். அப்படி செஞ்சாதான் லாபம். அப்படி செஞ்சாதான் நல்லா இருக்கும். விலைக்கு வாங்கி போட முடியுங்களா? ஒரு மாடு சேருது, ஒரு மாடு சேர மாட்டேங்குது, வயிற்றால போயிருது. ரெட் சிந்தியில கிராஸ் டைப்பான மாடு. இந்த மாடு பாத்தீங்கன்னா பொதுவா எத்தனை லிட்டர் கறக்கும்னு சொல்லுவாங்க, எல்லாம் 20 லிட்டர் கறக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாடு 20 லிட்டர் கறக்காதுங்க. காலை மேலே 2 வேளையும் சேர்த்து 15 லிட்டர் கேரண்டியா கறக்கும். ஆனா மாடு பார்க்க ஹைட் வெயிட்ல பெருங்குட்டு மாடா இருக்கும். எல்லா மாடு கறவை கறந்துடாது. பெருசா இருக்க மாடு அதிகமா கறக்கணும்னு சொல்ல முடியாது, சின்னதா இருக்க மாடு கம்மியா கறக்கணும்னு சொல்ல முடியாது. ரெட் சிந்தி கிராஸ் ஃபேட்டஸ் டாப் குவாலிட்டில இருக்கும். நல்ல காம்பு எல்லாமே சூப்பரான காம்பு. மாடு நல்ல மேய்ச்சல் இருந்த மாடு, வெயிலுக்கு நல்லா அடிபிடி தாங்கும். ரெட் சிந்தி கிராஸுங்கனால ஃபேட்டஸ்னஃப்க்கு பஞ்சமே கிடையாது. நல்ல மேய்ச்சல் குணமுடைய மாடு, நல்ல ரெட்டை முதல், நல்ல பெருங்குட்டு மாடு. 15 லிட்டர் கறவை கெப்பாசிட்டி. மாட்டுக்கான விற்பனை விலை 85,000. நல்ல டாப் குவாலிட்டி. பால் அப்படி எருமை பாலாட்டம் அவ்வளவு திக்னஸா இருக்கும். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். எப்படி வெயிலுக்கு மின்னதுன்னு மட்டும் பாருங்க. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் புதூர் வில்லேஜ், திருவண்ணாமலை தாலுக்கா. யூடியூப்ல பார்த்தோம், ரொம்ப நாளா பார்த்து இவர் நல்லா பண்றாரு, எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் நீங்க இந்த மாட்டை பிடிச்சிருக்கிறோம். ஒரு மாடு தான் இப்போதைக்கு வாங்குறோம். இது போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏரியாவுக்கு பிடிச்சதுனாக்கா இன்னும் 2 மாடு சேர்த்து வாங்குவோம். இவர் எங்களுக்கு திருப்திகரமா இருந்தது. ரேட்டு பேசுறோம், முன்ன பின்ன குறைச்சி கொடுக்குறாரு. நல்லா ரேட் சொல்றாங்களா? இல்ல, யாரும் சொன்னது இல்ல. யாரும் விலை சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டேறாங்க. இவர் விலையை பார்ப்பனா இதுதாங்க அப்படின்னு.
இருக்கிறாரு. கேரண்டி ஏதாவது சொன்னாங்களா? கேரண்டி சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் கேரண்டி சொல்லியிருக்காங்க? மாடு வந்து எந்த குறையா இருந்தாலும் நான் பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. பொறுப்பு சொல்லிக்கிறாரு. 5 லிட்டர் பால் கறக்கும்னு 15 லிட்டர் கேரண்டி. ஆமா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர்கிட்ட 15 லிட்டர் 20 லிட்டர் மாடு. ஆமா ஆமா. மாடு எப்படி இருக்கு? குணத்துக்கு எப்படி இருந்து? குணம் நல்லா இருக்கு. பால் பீச்சு பார்த்தா நல்லா இருக்கு. மேட்ச் எல்லாம் பாத்தீங்களா? மேட்ச் எல்லாம் நல்லா தான். இன்ஜினியர் மாட்டு பண்ணி கூட்டு வந்துருக்கீங்க. ஆமா, கத்துக்கணும் இல்ல. இன்ட்ரெஸ்ட் உண்டுங்களா மாடு? அதெல்லாம் பாப்பார். வேலை செஞ்சது போக மீதி நேரம் பாப்பார். இன்னும் வந்து ஒரு 10 மாடு வைக்கலாம்னு இருக்கு. 1 லிட்டர் பால் எவ்வளவு போயிட்டு இருக்கு? எங்களுக்கு வந்து 35 ரூபாய் கொடுக்குறாங்க. சொசைட்டிலே கொடுத்துருந்தீங்களா? ஆமா. இந்த மாடு எப்படி இருக்கும்? பால் டிகிரி அடிக்குமா ஓரளவுக்கு? ஃபேக்டரி வரும்னு தான் சொல்றாரு. செவல கலர்னா? சரி, மாடு திருப்தியா இருக்குங்களா? திருப்தியா இருக்கு. மத்தவங்களும் வந்து வாங்கலாமா? எப்படி இருக்குங்க? எப்படி இங்க நல்லாவே இருக்குது. எப்படி வந்திருக்க மக்கள் என்ன சொல்றாங்க? என்ன வந்திருக்க மக்களும் எல்லாம் வந்து ஒருத்தர் பேசுறோம். ஏற்கனவே வாங்கிட்டு போய்க்கிறோம். நல்லா இருக்குது. இதுக்கு முன்னால வேற சந்தையில வேற யார்கிட்ட எங்கேயும் வாங்கிருக்கீங்களா? வாங்கணும், அது வந்து திருப்தி இல்ல. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பால் கறக்கல. சொன்ன பால் வரல. எத்தனை லிட்டர் பால் சொன்னாங்க அந்த வியாபாரி? 60,000 கொடுத்து வாங்கணும். என்ன சொன்னாங்க? 8 லிட்டர் கறக்கும். அதை கறக்கவே இல்லை. எத்தனை கறந்துச்சு? ஒரு 3 தான் கறந்துச்சு. உண்மையிலையா? உண்மையதான் சொல்றோம். கிர்ல எனக்கு ஒரிஜினல் மெட்டாவும் இருக்கணும், குணத்துல பச்சை குழந்தையா இருக்கணும், ஒரிஜினல் மெட்ல ரெட்டின் கலர்ல டாப் குவாலிட்டியில மெருகேத்தன பதத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாடை தேர்ந்தெடுக்கலாம். தண்ணி திணிக்கு அற்புதமா, குணத்துல தங்கமா, சுழி சுத்தமா, பல்லு அரைக்கடையில 2ஆம் நீத்துல பாக்குற மெருகேத்தன அழகுல என்ன ஒரு அழகான குணத்துல நிக்குது பாருங்கன்னாச்சு. கிர்ல கிராஸ் சாமி மாதிரி இப்படி நிக்கணும். 100ல எல்லா மாடும் நிக்காது, 100ல ஒரு மாடுதான் இப்படி நிக்கும். தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு, சூப்பர் குவாலிட்டியான மாடு. A2 மில்க் எனக்கு சப்ளை பண்றதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா 15 லிட்டர் பால் 1500 ரூபாய் டெய்லி உங்களுக்கு வருமானம். தாராளமா இந்த மாடு தூக்கிட்டு போலாம். இது கேட்கிற விற்பனை விலை 77,000 மட்டும் தான். திமிழ் இருக்குதா இல்ல நீங்களே பார்க்கலாம். இந்த மாடு கிர்ல 80% ஒரிஜினல் மெட்டு, ஒரு 15 to 17% தான் கிராஸ் மெட் வரும். A2 மில்க்கு நிகரான பால். தாராளமா வேண்டுகிறவங்க, கோயிலுக்கு வேண்டுகிறவங்க தாராளமா இந்த மாடு எடுக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம், மேஞ்சூர், வாயிலூர் பஞ்சாயத்துனா. சென்னை பக்கத்துல. வேற இடத்துல தான் எடுத்தேன். 2 மாடு எடுத்தேன். என்னாச்சு அந்த மாடு? அதுல ஒண்ணு இறந்துருச்சு. வந்து ஒரு 3 வாரத்துல இறந்துட்டு ஒண்ணுதான் இருக்கு. கறவை சொன்னாங்க, சொன்ன கறவையும் இல்ல. என்ன ரக மாடுகள் எடுத்தீங்க? ஹெச்எஃப் ரொம்ப பேணணுமோ? ஆமா, எல்லா ஊருக்கும் செட் ஆகாது. எல்லா ஊர்லயும் செட் ஆகாது. பராமரிக்கணும். ரொம்ப ஏசில வச்சுமா வைக்கணுமா? ஏசில இருக்கணுமா? ரொம்ப நம்ம தெரிஞ்ச அது கொண்டு போய் ஒரு உயிர் நம்மளால போகுதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு மாடு இருக்குல்ல, அது எவ்வளவு கறக்கும்னு சொன்னாங்க? எல்லாமே வந்து நேரம் 10-12 தான் சொன்னாங்க. அதுல பாதி கூட கறக்கல. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் சொன்னாங்க. ஆமா, ஒரு மாடம் 20 லிட்டர் சொன்னாங்க. கறந்தது பாத்தீங்கன்னா 13 அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு. ஏமாத்திட்டீங்க. எவ்வளவு அமௌண்ட் போட்டு வாங்குனீங்க? 3 லட்சம். 2 மாடு? 2 மாடு 3 லட்சம். இப்போ நிறைய பேர் புதுசா ஆரம்பிக்கணும்னு வராங்க. இந்த மாதிரி வியாபாரிங்க இவங்களை நம்பிதான் எல்லாரும் வராங்க. புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு இவங்க தான் சொல்லணும், இது உங்க ஏரியாவுக்கு செட் ஆகும் ஆகாது, இது வாங்காதீங்கன்னு. இவங்க வந்து நமக்கு 10 ரூபா கிடைச்சா போதும், அந்த மாட்டை நம்ம தள்ளி விட்டா போதும்னு தள்ளி விட்டுறாங்க. அது என்ன ஏது இப்படி பராமரிக்கணும்லாம் எந்த ஒரு பதிலும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. நம்ம கேட்டாலும் அதுக்கு கரெக்டான பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போதைக்கு மெயின் என்னன்னா, அவங்க மாட்டே 4 பேர்கிட்ட கொடுத்து நம்மளே நம்ம கூட்டும் போய் அவங்க மாட்டே யார் ஏதோ பேசுற மாதிரி பேசி வாங்கி தராங்க. மெயினே அதுதான் விஷயம். இந்த வியாபாரியை பற்றி சொல்லுங்க. இவர் உண்மையான இவர் மாடு தானா? இது இவரு மாடுதான். லாஸ்டா சரி மாடே வளர்க்க வேணாம்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி லாஸ்டா ட்ரை பண்ணிப்பா. இவரு வந்து அங்க வாங்கறதுக்கு முன்னாடியே இவரு வீடியோ பார்ப்பேன். சரி அவங்க வாங்கி பார்க்கலான்னு அவர் மேல ஒரு நம்பிக்கையில தான் போனேன். அவரு அந்த நம்பிக்கை ஏமாந்துட்டீங்கன்னா. சரி வந்திருக்காங்களா? இங்க எப்படி இருக்கு? உண்மையில எப்படி இருக்கு? இங்க பாத்தீங்களா? நல்லாதான் இருக்கு. கரெக்டா சொல்லிடுறாரு, இதுல இந்த ஃபால்ட் இருக்கு, இது நீங்க எடுத்துக்கோங்க என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லிடுறாரு. இந்த மாதிரி எவ்வளவு சொல்லிருக்காங்க? கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க? 15 லிட்டர் சொல்லிருக்காங்க. 18 5 தான் சொல்லி கேரண்டி. 5 கேரண்டி. மற்ற இடத்துல 20 லிட்டர் சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பா. வேற எந்த மாடு எடுத்துறீங்க? அந்த மாடு கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க? அது 15 லிட்டர். எல்லாமே 15க்கு தான் கேரண்டி. 15 தான் கேரண்டி, அதிகமாலாம் எதுவும் சொல்லல. அதை நம்பிதான் எடுத்து போறீங்க. மற்றவங்க இவரோட கைராசி விட்டு என்ன சொன்னாங்க? ஓரளவுக்கு எல்லாம் சொல்றாங்க நல்லாதான் இருக்குன்னு. கைராசி நல்லா இருக்குன்னு நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர் நிறைய வந்திருப்பாங்க. நம்மளும் அனுபவிக்கணும், அனுபவிச்சாதான் அதை சொல்லணும். எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? நான் வாங்கணும்னு வந்தது 2 தான். எத்தனை வாங்கிருக்கீங்க? கொஞ்சம் பட்ஜெட் ஓகேவா தெரிஞ்சிச்சு, அதனால 3 வாங்கியிருக்கேன். 3 மாடு பார்த்து பண்றாரு. எதா இருந்தாலும் சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு, அவ்வளவுதான். இது எவ்வளவுதான், இதுக்கு இந்த குறை இருக்கு, காம்பு இப்படி இருக்கு, இது அதனால ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி தரேன், நீங்க எடுத்துக்கிறது தானே எடுத்துங்க, இதெல்லாம் சொல்றாரு. குணத்துக்கு எப்படி இருந்து இந்த மாடு? குணத்துக்கு எல்லாம் நல்லாதான் இருக்கு. முன்னால ஹெச்எஃப் மாடு பாலுன்னா அங்க ரேட்டே இருக்காத. ரேட்டு தான் இல்ல,
அதனாலயே நம்மள எப்படி சொல்றது, ஒரு 18 லிட்டரு நான் ஊத்திட்டு இருந்தேன். 18-19 லிட்டரு ஒரு லிட்டர் ஊத்திட்டு இருந்து ஆ. இப்போ டிகிரி அடிச்சிருக்காது ஹெச்எஃப் மாடு. டிகிரி அடிக்கல. இந்த மாடெல்லாம் நல்ல டிகிரி அடிக்கும். அடிக்கும், சூப்பரா இருக்கும். வெயில் அடிக்கும். வெயிலுக்கும் இதோ இப்போ காலைல இருந்து வெயில்ல தான் இருக்கு. நீங்க பாத்தீங்க எந்த ஒரு கண் கூட இதுவும் பாத்தீங்க ஃபுல்லா வெயில்ல தான் இருக்கு. மாடுக்கு இழப்பு ஒண்ணும் இல்ல. மேயறதா இருக்கட்டும், தண்ணி தீனி எல்லாம் நம்ம எதிரே வச்சு பாத்தீங்களா காட்டுறாங்க. அவர்களுக்கு? கறந்தும் பார்க்க சொல்றாங்க. நம்மளுக்கு கறக்க கொஞ்சம் வரலனாலும் சொல்லி கொடுக்குறாங்க உட்கார வச்சு. அதாவது கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர்னா கூட ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. வண்டியில போற வரையும், வீட்டுக்கு போய் சேர்ற வரையும் அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபால்ட் ஆனாலும் நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன்றாரு. இருக்குதுங்களா ஓரளவு இவங்க வந்த பிறகு? நம்பிக்கையா இருக்கு. கடைசியா இவரை தான் நம்பினேன். இவரோட கைராசி எப்படி இருக்கு, எல்லாருக்கும் செட் ஆகுன மாதிரி நம்மளுக்கும் செட் ஆகுமான்றதுனால வந்திருக்கேன். ஜெர்சியில டாப் குவாலிட்டியில காலை மாலை 2 வேளையும் 15 லிட்டர் கறவையில பக்காவான மாடுங்க. வியாழக்கிழமை அதுவுமா காலக்கண்ணு இருக்காங்க. ரெட் சிந்தி கிராஸுங்க இது. பல் அரைக்கடை, 2 நித்து சுழி சுத்தமான மாடு. காலையில 8, சாயந்தரம் 7 கறக்குடி கெப்பாசிட்டி. ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கறவை. அப்படியே அதோட காம்புல பால் வச்சீங்கன்னா சல்லு சல்லு சல்லுன்னு பால் வருதுங்க. அந்த அளவுக்கு ஒரு மெதுவான காம்பு, நல்ல குணமான மாடு. இது வந்து பால் மடியில கட்டி வச்சு காமிக்கலைங்க. கண்ணு போடும் போது இருந்த நேர்த்தியான சீம்பால் மடிங்க. சீம்பால் மட்டும் கறவை 6.5 லிட்டர் சீம்பால் வந்திருக்குதுங்க. தெளிவான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு, குணமணத்துல சூப்பரான மாடு. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 74,000ங்க. தாராளமா ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்டும் தாங்குங்க. கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். வெயிலுக்கு தாங்கணும், நல்ல கறவை வேணுன்றவங்க தாராளமா இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலாம். 74,000 மட்டும்தாங்க. கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம். 10 பேர் பார்த்து மிரல்ற அழகு நாட்டு கிராஸ், கிர் கிராஸ் 2 கலப்பினமான மாடு. கோயிலுக்கு மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்ல என் வீட்டுக்கு ஒரே ஒரு மாடு கம்பீரமா இருக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாடை தேர்ந்தெடுக்கலாம். அப்படியே உடம்பு வந்து இரும்பு மாதிரி ஹைட் வெயிட்ல, அதே மாதிரி பார்க்காத ஹைட் வெயிட்ல முரட்டுத்தனமான ஆள். ஆனா குணத்துல பாருங்க, கைத்து மேல போட்டேன். பார்க்கதான் முரட்டுத்தனமான ஆள் மாதிரி இருப்பாப்ல, ஆனா குணத்துல தங்கமான மாடு, சுழி சுத்தமான மாடு. 6 பல், 2 நித்து, காலை 10, சாயந்தரம் 10 கறக்கக்கூடிய கறவை திறன்ல நல்ல பெருங்குட்டு மாடு. தெளிவான மாடு. எனக்கு ஃபேட்டஸ்னஃப்ல வேணும், நல்ல குவாலிட்டியா இருக்கணும். ஒரு மாடு கட்டினாலும் கம்பீரமா இருக்கணும். என் வீட்டுல காலை மாலை 2 வேளையும் காலையில 10 கறந்துக்கோங்க, சாயந்தரம் 10 கறந்துக்கோங்க. சும்மா இரும்பு மாதிரி வெயிட்ல மாடு, சூப்பரான டாப் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கேன். இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 97,000 மட்டும் தான். வேணுங்கிறவங்க நேரடியா வாங்க, செக் பண்ணி பாருங்க. A to Z செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. அரிசியில ஒரு செவல வெள்ளையில காலை மாலை 2 வேளை, காலையில ஒரு சாயந்தரம் ஒரு 7 கறக்கூடிய கெப்பாசிட்டி. 15 லிட்டர் ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு கறப்பாங்க. இன்னும் கண்ணு போட 20 நாள் டைம் இருக்கிறாங்க. 20 நாள் டைம் இருந்தாலும் தப்பு இல்லை. நம்ம 13 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். மாடு காம்பு எல்லாமே அச்சில ஊத்துன மாதிரி சுழி சுத்தத்துல பக்கா குவாலிட்டியான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு. இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 63,000 போங்க. உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு மாடு கிடைக்காது. 63,000 வேலை. பால் வந்து காலையில சாயந்தரம் 2 வேலையும் சேர்த்து 15 லிட்டர் பால் கறப்பாங்க. 13 லிட்டர் கறவை கேரண்டி தரேன். வேணுங்கிறவங்க நேரடியா வாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. செவல வெள்ளையில சிவாஜி எச்எம் சொல்லி ஏமாத்திட்டாங்க. ஜெர்சி கிராஸ் டைப். வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம். ரெட் சிந்தி கிராஸ்ல பக்காவான மாடுங்க. கிடேரி கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈண்டுதுங்க. கண்ணினி இனியோட 5 நாள் இருக்குது. மாடை பொறுத்த வரைக்கும் தெளிவான மாடு, செம்ம பெரிய மாடு. அதுவும் ரெட்டை வரி மடி தரத்துல அழகான ஒரு நல்ல வெள்ளை கலர்ல கிடேரி கண்ணு இருக்கு. இரட்டைப்பு லாபம்னுங்க. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்று. கறவை தாராளமா காலையில 10, சாயந்தரம் 10, 100க்கு 200% கேரண்டியா கறக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்க போறது ரொம்பவே ரீசனபிளான ரேட்டு. வேற எங்க போனாலும் 95 கூட 1 லட்சம் கூட கேட்பாங்க. ஆனா நம்ம இந்த மாட்டுக்கு கேட்கக்கூடிய விற்பனை விலை 85,000ங்க. இப்பயே 8, 16 லிட்டர் கறவை வருது. தாராளமா கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம மேந்தினியே ஆட் பண்ண கிடையாது. ஆனா இந்த காம்பு வந்து ஒரு 20% கொஞ்சம் டைட் இருக்குதுங்க. மிஷின் போடுறவங்க தாராளமா இந்த மாதிரி மாடு தேர்ந்தெடுக்கலாம். விலைக்கு கொடுக்குறோங்க. சூப்பரான மாடு, அற்புதமான மாடு. 85,000 விலை. கெடேரி கண்ணோட இரட்டிப்பு லாபமுடைய மாடு. வேணுங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான மாடு. பிஸ்கட் கலர்ல ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. வளர்ப்புலையும் மாட்டு குரல்ல, நல்ல நீல நெட்லையும் குரல்ல, காம்பு வரிசையிலையும் குரல்ல, 100% அச்சில ஊத்துன மாடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தெளிவான மாடு. நல்ல அருமையான பால் தர, நல்ல குத்து குழம்பு, வெயிலுக்கு சூப்பரா தாங்கும். நல்ல ஷோ குவாலிட்டியில, நல்ல அம்சத்துல. இன்னும் நான் மடி லூஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. காலை மாலை 2 வேளையும் 15 லிட்டர் கேரண்டியா கறந்துக்கோங்க. தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும். குணமணத்துல சூப்பரா இருக்கும். பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பிடிச்ச கலர் பிஸ்கெட்டுன்னுவாங்க. அப்படி இந்த மாடு சூப்பரான குணமம். இங்க பாருங்க, அருமையான பால் தர. இந்த சூப்பரான மாடு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 85,000. வேணுங்கிற நேரடியா வாங்க, எடுத்துக்கலாம்.